பிரைடுக்கான டிப்ஸ். நிறைய பிரைட்ஸ் நம்ம மேக்கப்புக்கு போறதுக்கு முன்னாடி ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் வாஷ் பண்ணாம வந்துருவாங்க. இல்ல நம்ம எல்லாமே நம்ம ஹேர் ஸ்டைலிஸ்ட் பார்த்துப்பாங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட் பார்த்துப்பாங்கன்னு வருவாங்க. சில பேர் வந்து ஹேரை வந்து நிறைய கெரட்டின் பண்ணிட்டு ஸ்மூத்னிங் பண்ணிட்டு அந்த மாதிரி வருவாங்க. ஸோ எப்பயுமே நீங்க ஒரு மேக்கப்புக்கு போக போறீங்கன்னா நீங்க கெரட்டினோ ஸ்மூத்னிங்கோ ஆன் டைம்ல பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப சில்கியா இருக்கும். நம்ம ஹேர் ஸ்டைலிஸ்ட்னால அவங்களால அதை வந்து ஹேரை வந்து ஹேண்டில் பண்ணவே முடியாது. ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தாலும் ஹேண்டில் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் கிரிம்பிங் பண்ணுறதோ இல்லை அயன் பண்ணிடலாம், பட் வந்து கிரிம்பிங் பண்ணுறது பவுன்ஸ்க்காக இப்போ கிரிம்ப் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, எதுவுமே பண்ண முடியாது. ரொம்ப ஹேர் வலிக்கிட்டே இருந்தால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு. ஸோ நீங்கள் வந்து இந்த கெரட்டின் பண்ணுறது ஸ்மூத்னிங் பண்ணுறதெல்லாம் கிட்டத்தில் வச்சுக்காதீங்க. யார் வந்து ஆயில் அதாவது ஸ்பா பண்ணிட்டு வரலாம், ஹேர் ஸ்பா யார் பண்ணிட்டு வரலாம்னா ரொம்ப கேர்லி ஹேர் இருக்காங்க பாருங்க, ரொம்ப கேர்லி ஹேர், டேண்ட்ரஃப்லாம் நிறைய இருக்குது அப்படின்னா கட்டாயம் அவங்க போய் ஹேர் ஸ்பா பண்ணிட்டு வந்தே ஆகணும். ஏன்னு கேட்டால் அவங்க ஹேர்லாம் டீடாங்கிளே பண்ண முடியாது. அந்த பிரைட் மேக்கப் டைம் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வலிக்கவும் செய்யும். நம்மளால புதுசாக இருக்கவங்க போய் அதெல்லாம் எடுத்து டைம் ஆகும், 1 hour ஆகிடும் டீடாங்கிள் பண்ணுறதுக்கே. ஸோ அந்த மாதிரி கிளைண்ட் எல்லாருமே கண்டிப்பாக ஹேர் ஸ்பா பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஸ்மூத்தாக இருக்கும். ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்து உங்களுக்கு ஹேரை வந்து டைப் பண்ணுறப்ப வலிக்கிறதோ எதுவுமே இருக்காது. ஸோ யார் பண்ணணும் ஹேர் ஸ்பா அப்படின்னா கேர்லி ஹேர் வச்சுருக்கவங்க, டேண்ட்ரஃப் வச்சுருக்கவங்கலாம் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா டேண்ட்ரஃப் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக டேங்கிள்ஸ் விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக அவங்கெல்லாம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஹேர் ஸ்பா பண்ணிட்டு வாங்க. மற்றபடி ரொம்ப சில்கி டெக்ஸ்டர் இருக்கவங்க யாருமே ஹேர் ஸ்பா பண்ணாதீங்க. கெரட்டின் ஸ்மூத்னிங்லாம் பக்கத்தில் நெருக்கத்தில் பண்ணாதீங்க. கண்டிப்பாக கிரிம் பண்ணவே முடியாது. அப்புறம் உங்கள் ஹேர் பவுன்ஸ்லாம் கொடுக்குறது கொஞ்சம் டஃப் ஆகிடும். ஸோ ஹேர் ஸ்டைலிஸ்ட்டும் கஷ்டம், உங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். தேங்க்யூ.